தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டாக்டர் ராணி ஸ்ரீகுமார். தேங்க்யூ சேர்பர்சன் சார். எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 4.5 ஆண்டு காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளார்கள். இன்று வரை 3935க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8024 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. பழமையான 352 திருக்கோயில்களின் மேம்பாட்டு பணிக்காக சுமார் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொன்மையான 76 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நிறைவு பெற்றுள்ளது. இந்த ஆட்சியின் குறிப்பிடத்தக்க சாதனையாக 150 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த தேர் திருவிழாக்கள் நடத்தப்பட்டுள்ளன. திருக்கோயில் அன்னதான திட்டத்திற்காக ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 120 கோடி ஒதுக்கப்பட்டு சுமார் 3,65,00,000 பக்தர்கள் இத்திட்டத்தால் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தமிழ்நாட்டில் மக்கள் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் தங்கள் வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை வகுத்துள்ளார்கள். அதன்படிதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் தமிழ் கடவுளான முருகருக்கு எவ்வாறெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற வழிபாட்டு முறைகளை தமிழ்நாட்டு மக்களாகிய எங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையுடன் இணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதியான சூழ்நிலையில் சில மதவாத சக்திகள் மதத்தின் பெயரால் பொய்யான தகவல்களை பரப்பி மக்களை பிரித்து அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிற எங்கள் தமிழ்நாட்டில் கலவர பூமியாக மாற்ற முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கும் மதவாத சக்திகளை என்றைக்கும் தமிழ்நாட்டில் நாங்கள் நுழைய விட மாட்டோம். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கட்டமைப்பை எங்களது மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். மற்ற மாநிலங்கள் இதையெல்லாம் பின்பற்றுமா ஒன்றிய அரசு? பேரவைத் தலைவர் அவர்களே, அமைதி பூங்காவாக already see it. No. During 0 hour, I think so you are well aware. Sir, sir, thank you, Honorable Speaker, sir. Sir, we have just kindly conclude. பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பரங்குன்றத்தில் முருகர் சிரித்தால் திருத்தணியில் மட்டுமல்ல இந்த டெல்லியிலும் எதிரொலிக்கும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம். மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.